என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய இரவில் என் பிள்ளை உன்னுடைய கண்களில் உன் அம்மா நான் பட்டிருக்கின்றேன். அப்படியானால் என் குழந்தை, இந்த வாக்கினை உடனடியாக நீ கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல செய்தி ஒன்று இந்த இரவில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்காக உதவி செய்யக்கூடிய 2 பேரை யாரென்று உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்க இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சர்வசாதாரணமாக உன் வாழ்க்கையில் கிடைத்து விடாத ஒரு பாக்கியம் இன்று என் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. நாளைய விடியலில் நான் சொல்கின்ற ஒருவரிடத்தில் நீ இந்த ஒரு விஷயத்தை சொன்னாயானால் அவர் இன்னொருவரிடம் சொல்லி அந்த விஷயத்தை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இவர்கள் யாராக இருக்க முடியும்? என் பிள்ளையே, இவர்களின் உதவி இந்த நேரம் உனக்கு நிச்சயம் தேவைப்படுகின்றது. அதுவும் நாளைய விடியலில் இவர்களிடத்திலிருந்து உதவியை நீ பெற்றுக்கொள்வாயானால் நிச்சயமாக உன்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசய மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகின்றது. உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களுக்கு என் பிள்ளையினால் அவ்வளவு எளிதில் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலத்தை இவர்கள் கொடுக்க போகின்றார்கள். உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் இவர்கள் மருந்தாக இருக்க போகின்றார்கள். என் பிள்ளையே, எதையும் எங்கும் தேடி அலையாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் உனக்கான மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்க இவர்கள் வரப்போகின்றார்கள். என் பிள்ளையே, இவர்கள் 2 பேரும் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நினைத்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைய போகின்றாய். உனக்கென்று நான் செய்து கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன். எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்தாலுமே ஒரு சில நேரங்களில் அதிலிருந்து உனக்கு விடிவு காலத்தையும் வாழ்க்கை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இன்று இந்த நாள், இந்த விடியல் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கின்ற விடியலாக இருக்கப் போகின்றது. என் பிள்ளையே, நீ உன் மனதிற்குள் எண்ணிக்கொள்கின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற பல நல்ல விஷயங்களை சார்ந்துதான் இருக்கின்றதல்லவா? உன்னால் அதை உணர முடியாமல் போனதற்கு காரணத்தை பல முறை உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். இவை எல்லாவற்றையும் கடந்து நான் சொல்லப்போகின்ற இந்த 2 பேரின் பெயரையும் நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்துவிடும். நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருவதை உணர்ந்ததனால்தான் உன் தாயானவள் இன்று உனக்கு இந்த விஷயத்தினை சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள் என்று இவற்றையெல்லாம் கடந்து இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை கண்ணார காணப்போகின்றாய். எதற்காகவும் என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையில் வேதனைகளை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எப்பொழுதும் குழம்பிக் கொண்டே இருக்கின்ற என் பிள்ளையின் மனது நிச்சயமாக இனிமேல் நல்ல தெளிவை பெறும். பொதுவாக யாருக்கு அதிகமான குழப்பங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றதோ அவர்கள் தன்னுடைய கவனத்தை தெய்வத்தின் மீது செலுத்த வேண்டும். தெய்வத்தை இவர்கள் நாடி செல்லும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓடும்.
அவர்களினுடைய கவனங்கள் முழுமையாக இறை பக்தியை நாடும் பொழுது அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நல்லபடியாக நடக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. அப்படியானால் நான் இறைவனை நாடச் சொல்கின்றேன். எந்த இறைவனை நாடச் சொல்கின்றேன்? சிவபெருமானை நாடச் சொல்கின்றேன். என் பிள்ளையே, சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட வேண்டிய நாள் நாளைய விடியல். சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒரே நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நந்தி தேவரிடத்தில் ஒரு விஷயத்தை நீ சொன்னால் போதுமே, சிவபெருமானிடம் உனக்காக அவர் வேண்டுதல் வைத்து உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விடுவார். ஒவ்வொரு பிரதோஷத்திலும் என் பிள்ளை நீ உனக்கான வேண்டுதலை நந்தி பகவானிடம் வைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா? பொதுவாக நந்தி தேவரை தொடாமல் அவரிடத்தில் உன் வேண்டுதலை நீ சொல்ல வேண்டும். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் அவர் செவிகளை சென்று சேரும். அவரிடத்திலிருந்து நேரடியாக சிவபெருமானிடம் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பரிசீலிக்கப்படும். உடனடியாக இது நிறைவேற வேண்டும் என்றால் இது போன்ற நாட்கள், சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து உனக்கு கிடைக்கின்ற நாட்களில் சட்டென்று இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறிவிடும். இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை வேண்டுதல்களும் முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். எத்தனையோ பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உனக்கு சிவபெருமானினுடைய அருள் கிடைப்பது என்பது அத்தனை சாதாரணமான காரியமா? அவரை வணங்கினால் சோதனைகள் அதிகமாக இருக்குமே என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நீ சொல்வது உண்மைதான். சிவனை மட்டுமல்ல, எந்த தெய்வத்தையும் நீ வணங்கினாலும் சரி, ஆரம்ப கட்டத்தில் சோதனைகள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு பிரச்சனை உனக்கு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் முதலில் அந்த பிரச்சனை உச்சத்தை தொட வேண்டும். இதுதான் வாழ்க்கை நியதி. அந்த பிரச்சனை உச்சத்தை தொட்டுவிட்ட பிறகு தானாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். எல்லாமும் சட்டென்று முடிவினை கொடுத்து விடாத நேரத்தில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு துன்பங்களுமே ஒரு நிமிடத்தில் யோசிக்க வைத்துவிடும். என்ன, நம் வாழ்க்கை மட்டும் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு மட்டும் எதுவுமே நல்லதாக நடக்கவில்லையே, நாம் மட்டும் ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம், தெய்வத்திற்கு கண்ணில்லையா என்றெல்லாம் என் பிள்ளைக்கு மனதிற்குள் நினைக்க தோன்றிவிடும். ஆனால் என் குழந்தையே, எல்லாவற்றையும் கடந்து எல்லா விஷயங்களையும் மறந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது உன் தாயானவள் என்னுடைய விருப்பமாக இருக்கும் பொழுது, இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை எப்படி மீட்டெடுக்க முடியும் என்றுதான் நான் யோசிக்க முடியும் அல்லவா? அதைத்தானே நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற பொழுது ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயானால் அதற்கு முன்பாக ஏதேனும் இது போன்ற நல்ல நாட்களில் நீ தெய்வத்தை வணங்கி இருப்பாய். நீ வணங்குகின்ற தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்திருப்பாய். இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். அப்படி நடந்ததனால்தான் நீ இது போன்ற செயல்களிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்திருப்பாய். அதனால் நடக்கின்ற பொழுது தெய்வம் உதவி செய்ததை மறந்து விடாதே. எதனால் உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடந்தது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் முன்வசமாக மாறப்போகின்ற நேரம். உனக்கு என்ன தேவை என்பதில் நீ உறுதியாக இருந்தால் போதும். எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்து விட்டால் போதும். நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நல்லதாக நடக்கும். என் பிள்ளையே, நாளைய விடியலில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட தயாராகிவிடு. நாளை மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.